வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த 2 வருடங்களில் டெங்குவை முற்றாக ஒழிக்க தேசிய திட்டம் அவசியம், அமைச்சர் நலிந்த வலியுறுத்தல். வலி மாசடைவால் இலங்கையில் வருடாந்தம் 7000 மரணங்கள், சுகாதார அமைச்சு எச்சரிக்கை. நாடு முழுவதும் 471 மருந்தகங்களில் விசேட சோதனை, 86 சட்டமீறல்கள் கண்டுபிடிப்பு. செம்மணியில் மேலும் 8 எலும்புக்கூடுகள் அடையாளம், மொத்த எண்ணிக்கை 491 உயர்வு. இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களின் பட்டியலில் TM ஆப் இணைப்பு, மத்திய வங்கி எச்சரிக்கை. தொற்று நோய்கள் பரவும் அபாயம், மக்களுக்கு அவசர அறிவிப்பு. மின்தடையை பயன்படுத்தி ஜாலில் துணிகர கொள்ளை, 10 பவுன் நகைகள் அபகரிப்பு. கன்னிப்பாணி இம்ரானை கைது செய்ய சர்வதேச போலீசாருடன் இணைந்து இலங்கை போலீஸ் தீவிர நடவடிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அடுத்த 2 வருடங்களுக்குள் நாட்டில் டெங்கு நோயை முழுமையாக ஒழிப்பதை இலக்காக கொண்டு திட்டமிட்டு தேசிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அதிக அவதானமிக்க சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் தற்போதைய டெங்கு நிலைமையை மீளாய்வு செய்வதற்கும் நுழம்பு கட்டுப்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்துவதற்கும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். முந்தைய டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் காணப்பட்ட குறைபாடுகளை அடையாளம் காணுதல், அதிக அவதானமிக்க பகுதிகளை கண்டறிதல், கூட்டு நுழம்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்தல், தொழில்நுட்ப ஆதரவை விரிவுபடுத்துதல், சிகிச்சை சேவைகளை வலுப்படுத்துதல் மற்றும் டெங்கு தொடர்பான மரணங்களை குறைத்தல் ஆகிய விடயங்கள் குறித்து இந்த கலந்துரையாடலில் அவதானம் செலுத்தப்பட்டது. அண்மை காலமாக டெங்கு மரணங்கள் குறைந்திருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை என குறிப்பிட்ட அமைச்சர் நலிந்த ஜெயதிச, டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறையும் காலங்களிலும் நுழம்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மேலும் சுகாதார அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் கிராம உத்தியோகத்தர் பிரிவு மட்டம் வரை கட்டமைக்கப்பட்ட திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே டெங்கு அபாயம் தொடர்ந்த போதிலும் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக தினசரி பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை சுமார் 1300 350 முதல் 400 குறைந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கென்னங்கர தெரிவித்துள்ளார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன்கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். வலி மாசடைவின் தாக்கங்களால் இலங்கையில் வருடாந்தம் சுமார் 7000 மரணங்கள் பதிவாகுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற உடவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சுகாதார அமைச்சின் சுற்றாடல் மற்றும் தொழில்சார் சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் சாந்தனி விதான, உலகளாவிய ரீதியில் வலி மாசடைவால் ஆண்டுதோறும் 7 முதல் 8 மில்லியன் மக்கள் உயிரிழப்பதாக குறிப்பிட்டார். உலகளவில் வலி மாசடைவு தொடர்ந்து அதிகரித்து வருவதுடன் அதன் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். காற்றில் காணப்படும் தீங்கு விளைவிக்கும் நுண்துகள்களே இந்த உயிரிழப்புக்கு முக்கிய காரணமாக அமைவதாகவும் வலி மாசடைவால் பல்வேறு சுவாச நோய்கள் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக ஆஸ்துமா, மூச்சுத்திணறல், நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் மட்டுமன்றி மாரடைப்பு, இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்களும் ஏற்படும் அபாயம் உள்ளதாக வைத்தியர் சாந்தனி விதான தெரிவித்தார். வெளிப்புற வலி மாசடைவை விட வீட்டுக்குள்ளான வலி மாசடைவு 5 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், குறிப்பாக விறகு அடுப்புகள் மற்றும் மண்ணெண்ணெய் அடுப்புகளில் இருந்து வெளியேறும் புகை உடல் நலத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். விறகெரியும் போது வெளியேறும் தீங்கு விளைவிக்கும் புகை வெளியேற முடியாமல் வீட்டுக்குள் தேங்குவதால் குறிப்பாக பெண்கள் அதிகளவில் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னர் பெரும்பாலும் புகைப்பிடிக்கும் ஆண்களிடையே காணப்பட்ட நுரையீரல் புற்றுநோய் தற்போது பெண்களிடையேயும் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் மூடிய இடங்களில் மண்ணெண்ணெய் அடுப்பை பயன்படுத்தி சமைப்பதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டார். நுகர்வோரின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டில் இதுவரை நாடு முழுவதும் 471 விசேட மருந்தக சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த 3 மற்றும் 4 தேதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனைகளின் போது 109 மருந்தகங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 86 சட்டமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஜனவரி 1 தேதி முதல் ஜூன் 30 தேதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 362 மருந்தகங்களில் விசேட சோதனைகள் நடத்தப்பட்டிருந்தன. அண்மைய சோதனைகளையும் இணைத்துக் கொண்டதன் பின்னர் இவ்வருடத்தில் மேற்கொள்ளப்பட்ட மொத்த விசேட மருந்தக சோதனைகளின்
மருந்துகளின் எண்ணிக்கை 471 அதிகரித்துள்ளது. இந்த சட்ட அமலாக்க நடவடிக்கைகளின் மூலம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் 22,69,500 ரூபாய் அபராத தொகை விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. காலாவதியான மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் விற்பனை செய்தல், கட்டாய நுகர்வோர் தகவல்கள் இல்லாத மருந்துகள், நுகர்வோர் தகவல் விதிமுறைகளை மீறுதல், அத்துடன் மருந்தகங்களில் விற்பனை செய்யப்படும் மருத்துவ உபகரணங்கள், குழந்தைகள் பயன்பாட்டு பொருட்கள் மற்றும் ஏனைய நுகர்வோர் பொருட்கள் தொடர்பான பல்வேறு குற்றங்கள் சோதனைகளின் போது கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் சோதனைகளின் போது கைப்பற்றப்பட்ட காலாவதியான மருந்துகள், மாத்திரைகள், ஊசி மருந்துகள், ஊசி குழாய்கள், கிரீம்கள், குழந்தை பயன்பாட்டு பொருட்கள், கர்ப்ப பரிசோதனை கருவிகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் சம்பந்தப்பட்ட நீதவான் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 44வது நாளான நேற்று மேலும் 8 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த 8 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் செம்மணி மனித புதைக்குழியின் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் கீழ் இதுவரை மொத்தமாக 491 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 489 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இலங்கையில் தடை செய்யப்பட்டு பிரமிட் திட்டத்தில் ஈடுபட்டு அதனை நடத்தி விளம்பரப்படுத்தியதாக கண்டறியப்பட்ட TMF செயலி இலங்கை மத்திய வங்கியின் தடை செய்யப்பட்ட நிதி திட்டங்களின் பட்டியலில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது. 1988ஆம் ஆண்டின் 30ஆம் இலக்க வங்கி சட்டத்தின் 83C பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட பொது அறிவிப்பில் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதன்படி வங்கி சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட நிதி திட்டங்களை நடத்தும் நிறுவனங்கள் மற்றும் செயலிகளின் பட்டியலில் தற்போது TMF செயலியும் சேர்க்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட பட்டியலில் கியூட்நெட், குவெஸ்ட்நெட், MTFE, OnMixDT, ஃப்ரூகோ ஆன்லைன், ஃபீகைன் செயலி, விண்டிக்ஸ் ஸ்மார்ட் பின் தொழில் முனைவோர், இன்ஃபினிட்டி ரோவர் பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்ட மொத்தம் 26 நிறுவனங்கள் மற்றும் செயலிகள் இடம்பெற்றுள்ளன. இவ்வாறான தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இலங்கை மத்திய வங்கி நிதி நுகர்வோர் உறவுகள் திணைக்களம் இந்த எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதை அடிப்படையாக கொண்ட முதலீட்டு திட்டங்கள் அல்லது நடைமுறைக்கு சாத்தியமற்ற அளவிலான அதிக லாபத்தை உறுதியளிக்கும் திட்டங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் அவ்வாறான முதலீட்டு வாய்ப்புகளின் நம்பகத்தன்மை மற்றும் சட்டப்பூர்வமான தன்மையை உறுதிப்படுத்திய பின்னரே எந்தவொரு முதலீட்டையும் மேற்கொள்ளுமாறும் இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு வலியுறுத்தியுள்ளது. வெள்ளப்பெருக்கு அபாயத்தை தொடர்ந்து நாட்டின் சில பகுதிகளில் வயிற்றுப்போக்கு மற்றும் எலிக்காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி மேல், தென், மத்திய மற்றும் சப்ரகமோ ஆகிய 4 மாகாணங்களில் வயிற்றுப்போக்கு மற்றும் எலிக்காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தொற்று நோய்கள் பரவல் தொடர்பில் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பிரதான செயலாளர் சமில் முத்துக்குட ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இதன்போது வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காமாலை, தோல் நோய்கள், டெங்கு உள்ளிட்ட தொற்று நோய்களுக்கான அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக அருகிலுள்ள அரசு வைத்தியசாலை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியரிடமிருந்து சிகிச்சைகளையும் மருத்துவ ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அசுத்தமான நீரினூடாக எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதால் அதனை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மேலும் அருகிலுள்ள சுகாதார பரிசோதகர் அல்லது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் ஊடாக இலவசமாக மருந்துகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் அராலி வடக்கு பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டிருந்த நேரத்தை பயன்படுத்தி துணிகர கொள்ளைச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. போலீஸ் தகவல்களின்படி நேற்று முன்தினம் இரவு மின்சாரம் தடைப்பட்டிருந்த வேளையில் 4 கொண்ட கும்பல் ஒன்று அராலி வடக்கு பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளது. அப்போது வீட்டில் இருந்தவர்களை தாக்கிய குறித்த கும்பல் சுமார் 10 பவுன் தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்கள் முகங்களை மூடியபடி வந்திருந்ததால் அவர்களை அடையாளம் காண முடியவில்லை என வீட்டார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை கண்டறியும் நோக்கில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு காக்காமுனி பகுதியில் வைத்து ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
குறித்த கைது நடவடிக்கை நேற்று புதன்கிழமை இரவு கிண்ணியா ராணுவ புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 357 கிராம் 830 மில்லிகிராம் நிறையுடைய ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் கிண்ணியா அல் அக்ஸா வீதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புத்தாண்டு அழகி போட்டி நிகழ்வு ஒன்றின் போது மலைப்பாம்புடன் நடனமாடிய இளம்பெண்ணுக்கும் குறித்த பாம்பை அவருக்கு விற்பனை செய்த நபருக்கும் கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பில் வனஜீவிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பெல்லன்வில கொழும்பு மாவட்ட வனஜீவிகள் வலய அலுவலக அதிகாரிகளால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு அவசர சட்டத்தின் கீழ் குறித்த இளம்பெண்ணும் பணம் பெற்றுக்கொண்டு மலைப்பாம்பை வழங்கிய நபரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். கடந்த ஜூலை 22ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இருவரும் தங்களது குற்றங்களை ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து பாதுகாக்கப்பட்ட விலங்கொன்றை வைத்துக் கொண்டு நடனமாடிய குற்றத்திற்காக இளம்பெண்ணுக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதேவழி பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்கொன்றை வைத்திருந்து விற்பனை செய்த குற்றத்திற்காக மற்றைய சந்தேக நபருக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதவான் உத்தரவிட்டார். பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகளை வைத்திருத்தல், கொண்டு செல்லுதல், காட்சிப்படுத்துதல் அல்லது விற்பனை செய்தல் சட்டவிரோதமானது எனவும் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வனஜீவிகள் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள பாதாள உலக குழு தலைவரும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரராக அறியப்படுவருமான கஞ்சிபானி இம்ரானை கைது செய்வதற்காக மலேசிய போலீசார், சர்வதேச போலீசார் மற்றும் இலங்கை போலீஸ் குழுவினர் இணைந்து விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல தலைமையிலான இலங்கை போலீஸ் குழுவும் இந்த நடவடிக்கையில் இணைந்துள்ள நிலையில் கஞ்சிபானி இம்ரானை சர்வதேச குற்றவாளியாக அறிவிப்பதற்கான நடவடிக்கைகளையும் மலேசிய அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மலேசியாவில் அவர் பதுங்கியிருப்பதாக சந்தேகிக்கப்படும் பல பகுதிகளில் தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அவர் அந்நாட்டிலிருந்து தப்பி செல்லும் வாய்ப்புகளை தடுக்கும் வகையில் விமான நிலையங்கள், துறைமுகங்கள் மற்றும் கடல் வழித்தடங்களிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவழி கஞ்சிபானி இம்ரானுடன் தொடர்புடைய வலையமைப்பு மற்றும் அவரது நெருங்கிய ஆதரவாளர்கள் தொடர்பான தகவல்கள் விசாரணைகளின் மூலம் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் மலேசியாவில் கைது செய்யப்பட்ட கஞ்சிபானி இம்ரானின் நெருங்கிய ஆதரவாளரான ரத்மலானி சைமா உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களிடம் மலேசிய போலீசாரும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல தலைமையிலான குழுவினரும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது கஞ்சிபானி இம்ரான் மற்றும் அவரது சர்வதேச தொடர்புகள் தொடர்பில் முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சிபானி இம்ரானை கைது செய்து மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருக்க. எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் புங்குடுதீவை பூர்வீகமாகவும் கனடா டொரண்டோவை பிறப்பிடமாகவும் கனடா மேப்பிளை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சஜீவன் சிவபாதம் அவர்கள் 3/8/2026 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் மல்லாகத்தை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் வில்லேட்டானியுலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கனகரத்னம் பத்மநாதன் அவர்கள் 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரான்சில் காலமானார். யாழ்ப்பாணம் சங்கானிகை புறப்படமாகவும் வட்டுக்கோட்டையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நடராஜா மகேந்திரராசா அவர்கள் 6/8/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். நுவரெலியா ரத்தில்ல தோட்டத்தை பிறப்பிடமாகவும் உட்லேக் தோட்டம் அக்கரபத்தனையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பெரிகண்ணன் யோகானந்தமூர்த்தி அவர்கள் 3/8/2026 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.